ஒரு படம் நம்மளை 2.5 மணி நேரம் உட்கார வைக்கணும்னா அது அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு சீனை குறிக்கிறது. ஸோ அந்த படம் எந்த மாதிரியான டோன் அண்ட் எந்த ஸ்பீடில் நகரப்போகுது அண்ட் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இப்படின்ற எல்லாமே ஒரு ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி தருது. அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் அந்த படங்கள் ஒரு 5 டைப்பில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் த ப்ரோட்டாகனிஸ்ட். ஸோ நம்ம வந்து ஒரு மெயின் கேரக்டரை நம்ம காட்டும் போது ஆடியன்ஸுக்கு என்ன வந்து ஃபீல் ஆகும்னா அந்த கேரக்டரோட என்ன ஒரு நெருக்கமாகவும் அந்த கேரக்டருடைய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே அவங்களால ஈஸியாகவே கிராப் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டாவது இந்த படம் முழுக்க இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இந்த கதை நகரும் அப்படின்றது நம்ம ஆடியன்ஸ் மூலமாக நம்ம இன்டெரக்டாக நம்ம சொல்ல வரோம். ஸோ நம்ம இதுக்கு எதனா எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த காட் ஃபாதர். ஸோ அதோட ஸ்டார்டிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காட் ஃபாதர் கிட்ட ரெக்வஸ்ட் கேட்பார். அவர் வந்து அதுக்காக வந்து என்ன சொல்லுவார்னா, நம்ம என்ன வேணாலும் தரேன் உங்களுக்கு, ஏன்னா என்னுடைய பொண்ணுக்கு நடந்ததுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஸ் கொடுத்தாகணும்னுவார். ஸோ அதுக்கு அவர் நம்ம என்ன சொல்லுவார்னா, காட் ஃபாதர் எனக்கு வந்து ஒரு நட்பு தான் வேணும்னுவார். ப்ளஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவராகவும் ஒரு அத்தாரிட்டியாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஃபீல் ஆகும். ஸோ தட் ஆடியன்ஸுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வேல்யூஸ் என்ன, அவர் என்ன மாதிரியான ஆள் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேறு எதனா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபாரஸ்ட் கம் படத்தை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் கேரக்டர் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் வரவங்க கிட்ட வாலண்டியராக இவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியை போய் சொல்லுவார். ஸோ இது நமக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நமக்கு சொல்ல வருதுன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்வான கேரக்டராகவும் அண்ட் ஒரு இன்னோசன்ட் கேரக்டர் நமக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்கும்போது மிச்ச ரிமைனிங் ஆஃப் த போர்ஷனும் அப்படி தான் நமக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேரக்டர் வந்து இந்த இடத்துல நமக்கு பில்ட் ஆகுது. சரி, ஓகே, இதே நம்ம தமிழ் படங்கள் இதில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா துப்பாக்கி படத்தை நம்ம சொல்லலாம். ஸோ அதோட ஸ்டார்டிங் சீன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் விஜய் வந்து அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு, ஒரு ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து ட்ரெயினில் வந்து மும்பைக்கு வந்து இறங்குவார். ஸோ இது வந்து அந்த கேரக்டர் என்ன வேலை பண்ணிட்டு இப்போ எங்கே வந்திருக்கு, ஸோ தட் அவருக்கு என்ன மாதிரியான நாலேஜ் இருக்கும், ஸோ இது மூலமாக நமக்கு என்ன மாதிரி கதை வந்து உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்ம மைண்டில் உருவாகும். செகண்ட் டைப் த ஆன்டகனிஸ்ட். ஸோ ஒரு படம் அதில் ஓப்பனிங் சீன் எடுத்த உடனே ஒரு வில்லனை காட்டுதுன்னா அது ஆடியன்ஸுக்கு ஒரு கிளியரான மறக்க முடியாத ஒரு ஓப்பனிங் சீனை வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ஏற்படுத்தி தருது. ஸோ இதுக்கு நம்ம டார்க் நைட் படத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அதில் வரக்கூடிய அந்த ஜோக்கர் கேரக்டர் ஒரு பேங்க் ராபரி பண்ணுது. ஸோ இதை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு என்ன தோணுன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறான், இது எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்னு தோணும். ரெண்டாவது, இந்த படத்தில் இவன் ஒரு சென்ட்ரல் கான்ஃப்ளிக்டாக இருக்க போகிறான் அப்படின்றதும் ஆடியன்ஸுக்கு ஒரு கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஸோ நம்ம தமிழ் படத்தில் நீங்கள் மாஸ்டர் படத்தில் கூட இதை பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஜய் சேதுபதியை அவனுடைய சைல்டுஹுட் அவன் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க்கான்னு பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஸ்டோரியை அது வந்து ஏற்படுத்தி தருது. அது மூலமாக அவன் எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு தெரிய வருது. தேர்டு டைப் த தீம். எல்லா படத்துக்குமே கண்டிப்பாக ஒரு தீம் இருக்கும். அந்த தீமை பேஸ் பண்ணி தான் ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி அண்ட் அதர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒர்க் பண்ணும். ஸோ அது சில சமயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சில படங்களுக்கு தேவைப்படும். 2001 A Space Odyssey மாதிரியான படங்களுக்கு. ஸோ அதில் வரக்கூடிய ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் த டான் ஆஃப் எ மேன் பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுமொத்த படத்துக்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அதில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எவல்யூஷன் எப்படி வந்து நடக்குது, அதுக்கான மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றது நமக்கு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் ரெக்யூம் ஃபார் எ ட்ரீம். அந்த படத்தில் வரக்கூடிய ஸ்டார்டிங் சீன் பார்த்திங்கன்னா ஒரு பையன் அவன் வீட்டில் இருக்கிற டிவியை விற்று அது மூலமாக வர பணத்தை வச்சு அவன் வந்து ட்ரக் வாங்க நினைப்பான். அவங்க அம்மா அந்த டிவியில் ரொம்பவே அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டிவி ரொம்ப தேவைப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய தேவைக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க. ஒரு கான்ட்ராஸ்டிங்காக அந்த இடத்துல இருக்குது. ஸோ தட் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு ஃபைட் க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்ஸைட்டியை நமக்கு ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணுது. அதை வெளிப்படுத்துறதுக்கு ஸ்பிட் ஸ்க்ரீன் மூலமாக அது எடிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்குள்ளே சப்கான்ஷியஸாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்ஷன் அப்படின்ற ஒரு தீமில் தான் நடக்க போகுதுன்றதை ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிங் மூலமாகவும் அண்ட் சினிமாட்டோகிராஃபி மூலமாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஃபோர்த் டைப் வேர்ல்டு பில்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேலில் எத்தனை படம் எடுக்கிறாங்கன்னா அந்த டைமில் நமக்கு வந்து அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்றது ஆடியன்ஸுக்கு காட்டணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்புறமேட்டு நம்மளால் வந்து அந்த படத்தில் அடுத்தடுத்த கதைகளை சீக்கிரமாக நகர்த்திட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது வந்து நிறைய படங்களை பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிறைய படங்களை நம்ம சொல்லலாம். ஸோ வந்து ஜுராசிக் பார்க், அவதார், நம்ம ஊரில் கூட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டோபியன் ஃபிலிம் வந்தது, கல்கி. ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம இதுக்கு நிறையாவே சொல்லிட்டு போகலாம். அதுலேயும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்செப்ஷன் படம் இருக்குது. காரணம் என்னென்னா,
அந்த படம் வந்து ட்ரீமில் நடக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் மேனிப்புலேஷனை பற்றி சொல்லுது. ஸோ அதை வந்து எடுத்த உடனே ஒரு சீனாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி நடக்குதுன்றதை நமக்கு காட்டியிருப்பாங்க. 5th டைப் நான் லீனியர் ஆர் ஆம்பிகுவஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சீன் எதுக்கு வருதுன்னே உங்களுக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டியோ ஆர் மீனிங்கோ நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சம்டைம்ஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹை கொடுக்கும். ஸோ பயங்கரமாக இருக்கேன்னு நமக்கு சொல்ல தோணும். ஆனால் அதை கரெக்டான விதத்தில் அந்த படங்கள் அவங்க எடுத்தால் மட்டுமே. ஸோ அப்படி கரெக்டாக எடுத்த படங்கள் சிலது பார்த்திங்கன்னா பல்ப் ஃபிக்ஷன் பார்க்கலாம். அந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வந்து பேசிட்டு ஒரு ராபரி பண்ணுறத கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ணுறது அதை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அண்ட் 6th சென்ஸ் படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயின் கேரக்டர் வந்து ஒருத்தர் வந்து சுட்ட உடனே அது நமக்கு என்னன்னே தெரியாது, என்ன மாதிரியான டைம் லைனே புரியாது. கிளைமேக்ஸில் அது வந்து நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெமெண்டோ கூட வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வர சீன் அப்படின்றது நமக்கு கிளைமேக்ஸில் தான் தெரியுது, அது வந்து கிளைமேக்ஸோடைய ஃபஸ்ட்டு சீன் அப்படின்றது. ஸோ இப்படிப்பட்ட சில டெக்னிக்ஸை நமக்கு வந்து எதிர்பாராத விதத்தில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டைப்பை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதை தாண்டி உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் போடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் வந்து சொல்லிடுங்க. தேங்க்யூ.